You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்முடைய பாதைகள் எல்லாவற்றிலும் முன்னேறி கடந்து வருவதற்கு தேவன் துணையாக இருக்கிறவர். இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்மை எல்லா விதத்திலும் மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். நம்முடைய துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி சகல நன்மைக்கு ஏதுவான காரியங்களில் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறவராக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கட்டும். இந்த வசனங்கள் வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் கொஞ்சம் உற்சாகத்தை தூண்டுகிறதும் உங்கள் விசுவாசத்தில் இன்னொரு படி மேல் நோக்கி போவதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரியும். 28ல் ஆண்டவர் பல நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். முதல் 14 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் நல்ல அருமையான காரியங்களில் உங்களுக்கு தேவன் ஆசீர்வாதமான காரியங்களில் வளர்வதற்கு எத்தனையோ விதமான வாக்குத்தத்தங்கள் இந்த அதிகாரத்தில் உண்டு. அதனால இந்த கால நேரத்தில் உங்கள் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட மேன்மைப்பட தேவன் அவர் திட்டத்தை கொடுத்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கும், ரட்சிக்கும், ஆசீர்வதிக்கும், நடத்தும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதனால் அப்படி போலவே நீங்களும் தேவனை முற்றிலுமாய் சார்ந்திருக்கணும், விசுவாசிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆண்டுடைய வசனத்தில் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை இங்கே எவ்வளோ ஒரு மேன்மை கொடுக்கிறது. இந்த 28ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொரு வசனங்களும் வார்த்தைகளும் நமக்கு உற்சாகத்தையும் பலனையும் கொடுக்கும். இந்த 1வது வசனத்தின் கீழ்ப்பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அதை ஒட்டி தான் மற்ற அடுத்த வசனங்களும் வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் உண்டு. சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் இங்கே பார்க்கும்போது, that the Lord thy God will see that on high above all nations of the earth. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். எவ்வளோ ஒரு சமாதானமாக, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது பாருங்கள். இந்த வார்த்தை இந்த காரணத்தில் கேட்பதற்கு அப்படியே ரொம்ப இதமாக இருக்குதுன்றாங்கல்ல, குளிர்ச்சியாக இருக்குது. அப்பா என்ன வார்த்தை, அப்படியே கேட்குறதுக்கு இதமாக இருக்குது, கேட்குறதுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. உலக வாழ்க்கையில் ஒரு நண்பன், ஒரு தோழி, இல்லை ஒரு உறவினர், ஒரு மாமாவோ மச்சானோ பெரிய அம்மாவோ பெரிய தகப்பனாரோ யாரோ ஒரு வார்த்தை நம்ம நோக்கி ஏதாவது சொல்லப்படும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்கள். அப்பா கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது, கேட்குறதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது காதுக்குன்னு சொல்கிறோமே. ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத வசனம் யுகமாக நாம் இதை வாசித்து அப்படி தலைமுறையாய் இந்த வசனத்தை தியானித்து தேவ சமூகத்தில் கர்த்தரை சார்ந்திருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய தேவன் எவ்வளோ ஒரு உண்மை உள்ள வார்த்தையை இந்த சத்தியம் நிறைந்த இந்த புத்தகத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த இன்னொரு பேர் இருக்குது, சத்திய வேதாகமம். சத்தியமான ஒரு புத்தகம், உண்மை உள்ள ஒரு புத்தகம். உலகத்தில் பல விதத்தில் அச்சடிக்கப்படுகிற, பல மொழிகளில் அச்சடிக்கப்படுகிற ஒரு புத்தகம் தான் இந்த வேதாக புத்தகம். ஆகினால் இந்த வசனம் ஒரு நாளும் நம்ம ஏமாற்றாது, வஞ்சிக்காது, பொய் சொல்லாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தில் உண்மை இருக்குது, இந்த வசனத்தில் நமக்கு சத்தியம் இருக்குது, இந்த வசனத்தில் நமக்கு ஆதாரமாக இருக்குது. நம்ம வாழ்க்கைக்கு மேன்மையை தோற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் உயர்த்துகிறதா இருக்குது. அதனால தான் ஆண்டவர் பாருங்கள், அவருடைய வார்த்தையில் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த கால நேரத்தில் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜனங்களை, எத்தனையோ விதமான மக்கள் நம்ம சுற்றி இருக்கிறாங்க, உறவினர்கள் இருக்கிறாங்க, சொந்த பந்த இரத்த கலப்பான ஜனம். அதில் யாரையோ ஒருத்தரை தானே இன்ஜினியராக ஆக்கியிருக்கிறாரு.
அதில் யாரோ ஒருத்தர் தானே டாக்டராக இருக்கிறாங்க, அதில் யாரோ ஒருவர் தானே அமெரிக்கா தேசத்தில் இருக்கிறாங்க, அதில் யாரோ ஒருவர் தானே ஊழியத்தை செய்கிறாங்க, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. இப்படி யாருக்கோ ஒருத்தருக்கு தான் அந்த மேன்மை ஒரு கொடுப்பனன்றாங்க பார். அப்படி ஒருத்தருக்கு தான் அந்த பாக்கியம், ஒருத்தருக்கு தான் அந்த ஆசீர்வாதம், ஒருத்தருக்கு தான் அந்த ஒரு கொடுப்பனை, அந்த ஆசீர்வாதங்கள், அந்த ஒரு மேன்மை. அப்படி தேவன் பிரத்யட்சமாக விசேஷமாக உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனையோ ஜனம் நம்ம சுற்றி இருக்குது, அந்த ஜனத்திற்கு மத்தியில் ஆண்டவர் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய திட்டம் உன்னை குறித்து எவ்வளவா இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த வசனத்தை கவனித்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஜனங்க உன்னை சுற்றி இருந்தாலும் தேவன் உன்னை மேன்மையாக வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய திட்டம் உன்னை குறித்து வேற இருக்குது, அவருடைய தீர்மானம் உன்னை குறித்து வேற இருக்குது. உன்னை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு தேவனுக்கு இருக்கு. உன்னை குறித்து ஒரு காரியம் ஆண்டவர் ஒரு நிர்ணயம் வச்சிருக்கிறார். என்னுடைய பிள்ளையை நான் இப்படி உயர்த்தணும்னு, அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்போது, ஏற்ற ஒரு காரியத்தை நம்ம செயல்படும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால் தோல்வியோ வேற்றுமைகளோ கசப்போ இல்லை நம்முடைய வாழ்க்கையில் பின்தங்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலை இனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வசனத்தை பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. ஆண்டவர் ஒரு முறை சொன்னது தான், தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார்னா கட்டாயம் மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் உன்னை உயர்த்துவார்னா கட்டாயம் உயர்த்துவார். சகல ஜனங்களுக்கும் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார்னா கட்டாயம் அவர் ஆசீர்வாதமாக வைப்பார். அதனால தான் அவருடைய வார்த்தையில் உண்மை உண்டு, ஜீவன் உண்டு, பொய் சொல்வது கிடையாது, அவர் ஏமாற்றுகிறவரை வஞ்சிக்கிறவரை கிடையாதுன்னு சொல்லி பல விதத்தில் இயேசுடைய வார்த்தையை சுவிசேஷமாக இன்றைக்கி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இயேசுடைய வார்த்தையை சொல்லும்போது அநேக இடத்துல துன்புறுத்துதல், அநேக இடத்துல ஜனங்களை ஒடுக்கப்படுகிறதும், அடிக்கிறதும், மானபங்கப்படுத்துகிறதும், அவமானப்படுத்துகிறதும், கட்டி வைக்கிறதும், நகரத்தை விட்டு வெளியே அனுப்புகிறதும், அப்படியே பயங்கரமான அவமானத்துக்குள்ளே தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. எனக்கு அருமையான தேவச்சனமே, 28ஆம் அதிகாரம் கீழே இருக்கிற வசனத்தெல்லாம் கூட வாசித்து பாருங்கள். முதல்ல இருக்கிற 14, 12, 14 வசனம் உங்கள் வாழ்க்கையில் குறித்து தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் எப்படி உன்னை ஆசீர்வாதப்பார், தேசத்தில் நீ எப்படி இருப்ப, உன்னை சுற்றி எப்படி இருக்கும், உங்கள் வீடு எப்படி இருக்கும், உங்களுடைய அதாவது வீட்டில் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க, உன் கையின் காரியங்கள் எப்படி இருக்கும், ஆடு மாடு மிருக ஜீவனம் எப்படி இருக்கும், உன்னுடைய தோட்டத்தருவு எப்படி இருக்கும்னு சொல்லி பல திட்டத்தை ஆண்டவர் இந்த 28ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள், அந்த நாட்களில் வாழ்ந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் எழுதப்பட்டு இருக்கிற, இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தை. இந்த கால நேரத்தில் இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சகல ஜனங்களை பார்க்கலாம் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு ஸ்தோத்திரம், துதித்து போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறேன். இந்த வசனங்கள் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் மேன்மையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.